வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்க எல்லாத்துக்குமே பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காகவும், இல்லை நம்ம வீட்டில் இப்போ ஏசி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, என்ன டன்னேஜ் வாங்கினா நம்ம ரூம் சைஸ் கரெக்டாக இருக்கும், என்ன ஸ்டார் ரேட்டிங்கில் வாங்கினா நம்ம ரூம் சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஏசி வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. நம்ம ரூம் சைஸுக்கு என்ன டன்னேஜ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 110 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் ஒரு டன் போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த ரூம் கீழே இருக்கும்போது மாடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பத்தாது. ஏன் அப்படின்னா டேரெக்டாக வெயில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூலிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ நீங்கள் 1.5 டன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அதாவது 180 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் 1.5 டன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு 10க்கு 15 10க்கு 18 ரூம் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு 1.5 டன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் 180 ஸ்கொயர் ஃபீட் 240 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 2 டன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கன்வீனியன்டான கூலிங் கிடைக்கும். 1.5 டன்னும் போடலாம். போட்டிங்க அப்படின்னா கூலிங் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், பவர் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டன்னேஜ் வாங்கி போட்டுக்கோங்க. அந்த ரூம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவே மாடியில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் நீங்கள் 1 டன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான கூலிங் கிடைக்கும். சீக்கிரமாக ரூம் கூலிங் ஆயிரும். அதனால பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கும். நம்ம ரூம் சைஸுக்கு இப்போ வந்து இந்த டன்னேஜ் சூஸ் பண்ணியாச்சு. அதாவது 1 டன்னோ 1 டன்னோ நீங்கள் உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. என்ன ஸ்டார் ரேட்டிங் எடுக்கலாம்? இப்போ வந்து 5 ஸ்டார் போட்டால் உங்களுக்கு சூப்பராக பவர் சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கும். 3 ஸ்டார் போட்டால் பவரே சேவ் பண்ணாதுங்க, என்ன கரண்ட் அதிகமாக எடுக்கும். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் போய், அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ 5 ஸ்டாரும் சரி 3 ஸ்டாரும் சரி ஒரு ஏசி ஆன் பண்ணோடனே கரண்ட் சேமாக தான் எடுக்கும். அது நம்ம யூசேஜுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் கண்டினியூவாக ரன் பண்ணுறீங்க, ஒரு 6 ஹவர்ஸ் கண்டினியூவாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டார் ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு 5 ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து பவரை சேவ் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் இப்போ 1 மணி நேரம் போடுறீங்க, ஆஃப் பண்ணிடுறீங்க, மறுபடியும் கூலிங் லாஸ் ஆகுது, மறுபடியும் போடுறீங்க அப்படின்னா 3 ஸ்டார் என்ன கரண்ட் எடுக்குதோ அதுதான் 5 ஸ்டார் எடுக்கும். அது நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி. இப்போ ஹோம் பர்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ் ரன் பண்ணுவாங்க, இல்லை 4 ஹவர்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப நேரம் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது 5 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது நம்ம லாங் ரன் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஸ்டார், இல்லை நார்மல் தான் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்டார் போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டன்னேஜும் செலக்ட் பண்ணியாச்சு, ஸ்டார் ரேட்டிங்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஏசியை போடுறீங்க, விண்டோ க்ளோஸில் இருக்குது, டோர் க்ளோஸில் இருக்குது, கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரூம் கூலிங் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருக்க அவுட்டோர் வீட்டில் இருக்க கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? மறுபடியும் கூலிங் லாஸ் ஆகுது, விண்டோ ஓப்பன் பண்ணாங்க, டோர் ஓப்பன் பண்ணாங்க, கூலிங் லாஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது 1550 வாட்ஸ் கரண்ட் எடுத்துக்கும். இப்படி ஒவ்வொரு டைமும் கூலிங் லாஸ் ஆகும்போது கட் ஆஃப் ஆகி ரன் ஆச்சு அப்படின்னா பவர் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இன்வெர்டர் ஏசியை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ரூம் கூலிங், இப்போ ஏசி ஆன் பண்ணுறீங்க, ரூம் கூலிங் ஆகுது, டோர் விண்டோலாம் க்ளோஸில் இருக்குது, நார்மலாக ரூம் கூலிங் ஆச்சு அப்படின்னா இன்வெர்டர் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர் வீட்டில் இருக்க கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு வந்து கம்மியாயிடும், கட் ஆஃப் ஆகாது. இப்போ வந்து ஒரு 1700 வாட்ஸில் ஸ்டார்ட் ஆகும்போது கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஒரு 1000 வாட்ஸ், 500 வாட்ஸ், 300 வாட்ஸ்னு ஒரு லோ வாட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். உங்கள் கூலிங் லாஸ் ஆகுது அப்படின்னா அப்பாகி ரன் ஆகும். இப்படி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து லோ ஆகிட்டு அப் ஆகிறதுனால நான் இன்வெர்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது இன்வெர்டர் ஏசியில் கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, நான் இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் சரி, நம்ம போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் இருக்காது. கண்டினியூவாக ரன் பண்ணுங்க. ரூம் கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சரை கம்மி பண்ணுங்க. இல்லை ஒரு சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டன்னேஜ் கம்மி பண்ண மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டன்னேஜும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி மட்டும் ஆன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்ட்டர் இருந்தாலும் நான் இன்வெர்ட்டர் இருந்தாலும் சேம் கரண்ட் தான் எடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லோக்கலில் டிரைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அது கிடைக்கிற மைலேஜும் பைபாஸில் கிடைக்கிற மைலேஜும் இருக்குது பார்த்தீங்களா, சேம் ஒரே கான்செப்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பிடிச்சி நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணி போவோம், ஸ்லோ பண்ணிட்டு போவோம். ஆனால் பைபாஸில் டேரெக்டாக போகிறதுனால இதுக்கு கிடைக்கிற மைலேஜ் எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி அந்த பைபாஸில் கிடைக்கிறது தான். சேம் அதே கான்செப்ட் தான். நான் இன்வெர்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்வெர்ட்டரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. கண்டினியூவாக ரன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணி போட வேணாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டர் ஏசி வாங்காதீங்க, நான் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கிக்கோங்க, இன்வெர்ட்டர் ஏசியில் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்வெர்ட்டர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நம்பி இன்வெர்டர் ஏசியாக வாங்கலாம். இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெர்டர் ஏசி மட்டும் தான் வரப்போகுது. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து நான் இன்வெர்டர் வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அதோட போர்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெர்டரோட போர்டை விட நான் இன்வெர்டரோட போர்டை விட இன்வெர்டர் போர்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு சில பேருக்கு பார்க்க தெரியாது. ஆனால் அந்தந்த பிராண்டில் இருக்க வெல் ட்ரெயின் டெக்னீஷியன் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவாக தான் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இன்வெர்டரை கம்பேர் பண்ணும்போது இன்வெர்டர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் சேவிங்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன இப்போ இதில் கிளாரிஃபை கிடைச்சிருக்கா இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான வீடியோ எதுவும் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ.